பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்பதாக. மேய்ப்பனும் கூலியாளும், ஷெப்பர்ட் அண்ட் ஹையர்ட் ஹேண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவராகவும் ஒப்புட்டுக்குரிய ஓமையை யோவான் 10வது அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு 5 வகையான ஊழியங்களை கர்த்தர் நியமித்தார். அதில் ஒன்று மேய்ப்பனுடைய ஊழியமாய் காணப்படுகிறது. இந்நாட்களில் கர்த்தருடைய கண்கள் சபை தலைவர்களையும் ஊழிய தலைவர்களையும் அல்ல, நல்ல மேய்ப்பர்களை தேடுகிறது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசிப்பான். ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவான். ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போவான். எப்போதும் மந்தையோடு இருப்பதை விரும்புவான். ஆடுகளை தன் சொந்த பிள்ளைகளைப் போல கருதுவான். கிறிஸ்து அவர்களில் உருவாகி வளர கற்ப வேதனைப்படுவான். மந்தையை கர்த்தருடைய மகிமையான வருகைக்கு ஆயத்தப்படுத்துவான். தொழுவத்தில் இல்லாத, சபைக்குள் இல்லாத வேறு ஆடுகளை குறித்த கரிசனை உள்ளவனாயிருப்பான். அவர்களையும் மந்தைக்குள் கொண்டு வர பிரயாசப்படுவான். மேய்ப்பர்களாய் அழைக்கப்பட்டவர்களில் அநேகர் இந்நாட்களில் கூலி ஆட்களைப் போல மாறிவிட்டார்கள். மந்தையை குறித்த கவலை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். கூலியை குறித்தும் ஆதாயத்தை குறித்தும் கவனமாயிருப்பார்களே ஒழிய மந்தையை குறித்து கவலைப்படுவதில்லை. தொழுவத்தில் ஆடுகளை சேர்ப்பதற்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. அந்நாட்களில் வனாந்திரத்தில் காணப்படுகிற ஆடுகளுக்கு ஓநாய்கள் ஆபத்தானதாய் காணப்பட்டது. ஆகையால் ஓநாய்கள் ஆடுகளை பட்சிக்க வந்தவுடன் ஆடுகளை பாதுகாப்பதற்கு பதிலாக அவைகளை விட்டு கூலியாள் ஓடி போவான். ஆகையால் மந்தை சிதறடிக்கப்பட்டதாகவும் பீறப்பட்டதாகவும் போய்விடுகிறது. இந்நாட்களில் பிசாசு ஓநாயைப் போல மந்தையின் ஆடுகளை பட்சிக்க வகை தேடுகிறான். அவனுடைய பெயர்களில் ஒன்று சிதறடிக்கிறவன் என்பது. தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்தது. அவன் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து ஆட்டை அதன் வாய்க்கு தப்புவித்தான் என்று வேதம் கூறுகிறது. தாவீதைப் போல இந்நாட்களில் மேய்ப்பர்கள் மந்தையின் மேல் கவனமாயிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கூலி ஆட்களின் சத்தம் கவர்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கும். ஆனால் அவற்றுக்கு பின்னால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்ணிகள் காணப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீர் எங்கள் எல்லாருடைய நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்மை போல நாங்களும் மந்தையை சரியாய் மேய்ப்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஜனங்களும் மந்தையின் ஆடுகளாய் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து கீழ்ப்படிய கர்த்தர் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய மந்தையை நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் நடத்துகிற நல்ல தகப்பனே, அதுபோல உம்முடைய பிள்ளைகளை இன்றைய தினம் கர்த்தர் நீர் நடத்துவீராக. நல்ல ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.